எஃப்ஐஆரில் கிடைத்த அதிர்ச்சி தகவல்கள். திமுக எம்எல்ஏ குடும்பம் செய்த அக்கிரமம் வெட்ட வெளிச்சம். திமுக எம்எல்ஏ இ. கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனால் பாதிக்கப்பட்ட பட்டியலின சிறுமி அளித்த புகாரின் பேரில் திருவான்மியூர் போலீசார் பதிந்த எஃப்ஐஆரில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. படுக்க வைத்து பிறப்புறுப்பில் எட்டி உதைத்தும், அம்மாவை உடையில்லாமல் காவல் நிலையத்தில் உட்கார வைத்து விடுவோம் என மிரட்டியதும் இதில் அம்பலமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநறுங்குன்றத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஏஜென்ட் மூலம் திருவான்மியூரில் உள்ள திமுக எம்எல்ஏ இ. கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டிற்கு வேலைக்கு சேர்ந்துள்ளார். பட்டியலின சிறுமி என்பதால் ஆரம்பத்தில் இருந்தே அவர் மீது வன்மத்துடன் இருந்த திமுக எம்எல்ஏவின் மருமகள் மர்லினா, சிறுமி மீது சூடு வைப்பது, கத்தியை கொண்டு வெட்டுவது என பல்வேறு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அழுத்தம் காரணமாக திருவான்மியூர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. இந்த எஃப்ஐஆரில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி வேலை பிடிக்காமல் சொந்த ஊருக்கு செல்ல ஆசைப்பட்ட போது மர்லினா, நான் எம்எல்ஏ வீட்டு மருமகள், உங்க அம்மாவை உடையில்லாமல் காவல் நிலையத்தில் உட்கார வைப்பேன் என்று மிரட்டியதாகவும், கரண்டி உடையும் அளவிற்கு கை, கால், முட்டி மற்றும் மார்பகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட அடித்ததாகவும் எஃப்ஐஆரில் அதிர்ச்சிகர தகவல்கள் பதிவாகியுள்ளது. கால் வலியோடு இருக்கும் போதெல்லாம் முட்டி போடச் சொல்லி காலால் எட்டி உதைத்து உரலை கொண்டு வாயில் இடித்து ரத்தம் வரும் அளவிற்கு சிறுமியை துன்புறுத்தியதாகவும் போலீசாரின் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்துவிட்டு சிறுமியை படுக்க வைத்து புறப்புறுப்பில் மருமகள் காலால் உதைத்ததாக எஃப்ஐஆரில் பதியப்பட்டுள்ளது. சிறுமி சித்திரவதைப்படுவதை பார்த்து அவரது குழந்தை எதுவும் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக குழந்தை முன்பு பாட்டு பாட வேண்டும், நடனமாட வேண்டும் என்று துன்புறுத்தியதாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மர்லினா துணியில் கரையேதும் இருந்தால் கையிலும் முகத்திலும் சரமாரியாக தாக்கியும் 10 பச்சை மிளகாயை கடித்து சாப்பிடச் சொல்லியும் துன்புறுத்தியதாகவும் எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டுள்ளது. தாயை பார்க்க சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சிறுமி ஆசைப்படும் போதெல்லாம் ஒட்டு துணி இல்லாமல் அடித்து துன்புறுத்தியதாகவும் கடந்த ஜனவரி 13, 14 தேதிகளில் அவர்கள் கோபம் தீரும் வரை அடித்ததாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைக்கு வந்தவர்களையும் வைத்து அடிக்க விடுவார்கள் என்றும், அவர்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் கத்திரிக்கோலால் தலைமுடியை வெட்டியும் மார்பகத்தை வெட்டியதாகவும் எஃப்ஐஆரில் பதிவாகியுள்ளது. பாத்திரங்களை வாயால் எடுக்க கூறி வாந்தி வரும் அளவிற்கு அடித்து துன்புறுத்தியதாகவும், சோத்துக்கு வழியில்லாமல் வந்த உனக்கு என்ன திமிரு என சொல்லி திட்டுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமிக்கு மட்டும் தனியாக ரேஷன் அரிசியை கொடுத்து 2 நாளுக்கு ஒருமுறை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட விடுவார்கள் என்றும் எஃப்ஐஆரில் பதிவாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.